ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஏன் லாங் வீடியோஸே அப்லோட் பண்ண மாட்டேங்கிங்கன்னு. எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. உங்களோட லவ்வுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் முடிஞ்ச அளவு அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல் லஞ்ச் காம்போ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சில்லி கார்லிக் ரைஸும் க்ரீமி மஷ்ரூம், அதோடவே ஒரு சிம்பிளான எக் ஃப்ரை. 3 ரெசிபீஸுமே ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு ரைஸை குக் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஹோல் ஸ்பைசஸ், கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன் ரைஸ் உதிரி உதிரியாக வர்றதுக்கு. நல்லா கொதிச்சதும் ஊற வச்சுருந்த 1.5 கப் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிட்டேன். ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். ரைஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆனதும் வடிகட்டி தனியாக எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் ஆற வச்சிட்டேன். ஏன்னா ஆறி இருக்கிறப்ப நமக்கு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப உதிரி உதிரியாக சூப்பராக வரும். நான் யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸ் பிராண்டுமே கேட்டிருந்தீங்க. இந்தியா கேட்டோட கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் தான். ஒரு ப்ரௌன் கலர் கவரில் இருக்கும். ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கும்போதே சைடில் மஷ்ரூமும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மஷ்ரூம்க்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டேன். மஷ்ரூம்ஸ்லேருந்தே வாட்டர் ரிலீஸ் ஆகும். அந்த வாட்டர்லேயே மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் எல்லாம் ட்ரை அவுட் ஆனதும் மஷ்ரூம்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இந்த ரெசிபிக்கு பட்டன் மஷ்ரூம்ஸே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாறன் மித்ரா 2 பேத்துக்குமே மஷ்ரூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்லி சேஃப் தான். குட்டீஸ்க்கும் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் தனியாக மாற்றி வச்சுட்டு அதே கடாயிலே கூட கொஞ்சம் பட்டரும் போட்டுட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணி வெங்காயத்தை ஓரளவு வதக்கி விட்டுருங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த ஃப்ரை பேன் பற்றியும் நிறைய பேர் முன்னாடியே வீடியோஸில் கேட்டிருக்கீங்க. இது இண்டஸ் வேலியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேன் தான். இண்டஸ் வேலியில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 5/12ங்கிற டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இப்போலாம் செட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுவுமே நான் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. நான் ஸ்டிக் அவாய்ட் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இதுக்கு கார்லிக் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நிறைய கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கார்லிக் ரெண்டும் சேர்ந்து ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணி அதையுமே இந்த பட்டரோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. மாவு வறுபட்டு அதிலிருந்து லைட்டாக ஒரு வாசனை வரும். நம்ம இந்த பாஸ்தாக்கெலாம் செய்கிறப்பவும் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்ததும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணி அந்த சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வாங்க. மொத்தமாக பால் ஆட் பண்ணிங்கன்னா கெட்டி கெட்டியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணி பண்ணுங்கள். சாஸியாக அதுவே மாறி வரும். நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு 1.5 கப் to 2 கப் கிட்ட பால் தேவைப்பட்டுச்சு. ஓரளவு மீடியம் சைஸ் கப் தான். நீங்கள் நான் ஊற்றும் போதே பார்த்துருப்பீங்க. இப்போ கெட்டி எதுவும் இல்லாமல் நல்ல க்ரீமியாக சாஸை ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதோடவே காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் பாஸ்தா சீசனிங் ஹர்ப்ஸும் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வெங்காயம் கார்லிக் வதக்கும் போதே பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மெயினாக குட்டீஸ்க்கும் பண்ணுறனால ரொம்ப காரம் வந்துடக்கூடாதுன்னு சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அதுவுமே கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா சீசனிங் ஹர்ப்ஸ் இல்லைனா இந்த ஆரிகானோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்குன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா லாஸ்ட்டு கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணாலே போதும். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஷ்ரூம்ஸ் இந்த சாஸோட சேர்ந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் குக் ஆகட்டும். நம்ம மஷ்ரூம்ஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருந்தனால ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த சாஸோட கலந்தா போதும். கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனல் இன்கிரீடியன்ட்டான ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிடலாம். நான் கடையிலேருந்து வாங்கின ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணேன். அதை ஆட் பண்ண உடனே கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நல்லா க்ரீமியாக மாறிடும். க்ரீமி கார்லிக் மஷ்ரூம் ரெடி. இது சில்லி கார்லிக் ரைஸோட மட்டும் இல்லை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சில்லி கார்லிக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருந்த கார்லிக் ஆட் பண்ணிவிடுங்க. கார்லிக் தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட், அதனால நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது இண்டஸ் வேலியோட கேஸ்ட் அயர்ன் ஃப்ரை பேன் தான். இந்த கார்லிக் அந்த பட்டரோட சேர்ந்து நல்லா ப்ரௌன் ஆகி வந்ததும் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. நான் குட்டீஸ்க்கும் சேர்த்து பண்ணுறதுனால காரம் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். இதோடவே பாஸ்தா சீசனிங் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பட்டரில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ்க்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். சால்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் குக் பண்ணும்போதையும் சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி ஓரளவு எல்லாம் ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம குக் பண்ணி ஆற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கேஸ்ட் அயர்ன் ஃப்ரை பேனுங்கிறதுனால ஒட்டாம தான் வரும். என்ன ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஃப்ரை பேன் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அதனால மிக்ஸ் பண்ணுறப்ப மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பேனில் வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும்.
ஃபர்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். குட்டீஸ் 2 பேரும் சாப்பிட்ட பிறகு எங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குட்டீஸ்க்கு தனியானலாம் பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல, ரேராக தான் தனியாக பண்ணுவேன். மற்றபடி எல்லாமே இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு அவங்களுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அடிஷ்னலாக காரம் ஆட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரைஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் தூவி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சில்லி கார்லிக் ரைஸ் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு ஜாக் ஃப்ரூட் இருந்துச்சு. இது ரொம்ப பழுக்கவும் இல்லை, ரொம்ப காயாகவும் இல்லை, நடுப்பட்ட ஸ்டேஜில் இருந்துச்சு. அதனால் சிப்ஸ் பண்ணிடலான்னு கட் பண்ணி ஏர் ஃப்ரையரில் 200 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் வச்சுட்டு திருப்பி லைட்டாக குலுக்கிட்டு மறுபடியும் ஒரு 7 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். சூப்பர் கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. ஆயில் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கூட ஏர் ஃப்ரையரில் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் பண்ணலாம் போல். குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்ன இதே பக்குவத்தில் உங்ககிட்டயும் ஜாக் ஃப்ரூட் இருக்குன்னா இந்த மாதிரி சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் எதுவும் இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுக்கிறப்ப இந்த அளவு நல்லா வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே கேஸ் ஸ்டெயின் ஃப்ரை பண்ணல கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி இதில் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். எக்கை ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி வச்சுட்டேன். குட்டீஸ்க்கு பாயில் எக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். எங்களுக்கு மட்டும்தான் இந்த எக் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பண்ணியிருந்தேன். ஆயில்லையே கொஞ்சமாக மஞ்சத்தூள், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை லைட்டாக போகிற அளவு ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா மசாலா லைட்டாக தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மசாலாவெல்லாம் இந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போவே கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னுமே ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் அதை ஆட் பண்ணல. மசாலா ஓரளவு லைட்டாக ஃப்ரை ஆனதும் பாயில் பண்ணி வச்சுருந்த எக் எல்லாத்தையும் ஹாஃபாக கட் பண்ணி எல்லா எக்கையும் ஆட் பண்ணிவிடுங்க. எக்கெல்லாம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே அந்த சைடில் இருந்த எக்ஸ்ட்ரா மசாலா எல்லாத்தையும் எக்குக்கு மேலே எடுத்து போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடும் திருப்பி போட்டு மறுபடியும் அதே எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எல்லாம் எக்குக்கு மேலே எடுத்து ஆட் பண்ணி 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். அதுவும் கேஸ்டைன் ஃப்ரை பண்ணல பண்ணனால நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. இந்த எக் ஃப்ரை இந்த ரைஸோட மட்டும் இல்லை, பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதையுமே குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணலாம். ஒரு வழியாக நான் செய்யணும்னு நினச்சிருந்த 3 டிஷ்ஷையுமே செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் குட்டீஸ்க்கு முதல்ல ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ருந்தேன். மாறன் முதலையே சாப்பிட்டுட்டான். அப்புறம் மித்ராவுக்குமே ஊட்டி விட்டுருந்தேன். இப்போ ரீசன்ட் டேஸாக மித்ரா சாப்பிட்றப்ப எல்லாம் ஏதாச்சும் புக்கு எடுத்து ரீட் பண்ண சொல்லி தான் சாப்பிட்றா. எனக்கு டிவி பார்க்காம இந்த மாதிரி சாப்பிட்றது எவ்வளோ பெட்டராக தான் இருக்குது. அதே மாதிரி அவளை தூக்கிட்டு இடுப்பில் வச்சு கொடுக்குற அளவெல்லாம் இப்போ தெம்பே இல்லை. அதனால் தரையில் அவளோடவே உட்காந்துடுறது, அவள் எந்த புக்கில் என்ன ரீட் பண்ண சொல்கிறாளோ அதை ரீட் பண்ணி அப்படியே வந்து அவளை சாப்பிட வச்சிடுறது. மாறன் மித்ரா 2 பேத்துக்குமே சில்லி கார்லிக் ரைஸும் க்ரீமி மஷ்ரூம் கிரேவியும் கூடவே பாயில்டு எக்கும் வச்சு தான் கொடுத்துருந்தேன். 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நானும் சுதனுமே சாப்பிட்டுட்டோம். நல்ல சாட்டிஸ்ஃபையிங் லஞ்சாக இருந்துச்சு. ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மாறனோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அவன் பசில்ஸ் தான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தான். ஓரளவு மேலே போய் பசில்ஸை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணாமல் தலைகீழாக வச்சு ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு இருந்தான். எப்படிலாம் இந்த குட்டீஸ் யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி டைனோசர் பசில் தான் செஞ்சுருந்தான். இதில் செட் ஆஃப் 4 பசில்ஸ் இருக்கும், 4 டைனோசர். இதோடவே ஒரு பேப்பரில் இந்த டைனோசரோட நேமு, அதை பற்றின சில ஃபேக்ஸுமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ குட்டீஸ் இந்த பசிலை பண்ணுறப்பவே இந்த டைனோசரை பற்றியுமே தெரிஞ்சுக்கலாம். மாறன் மித்ரா இந்த மாதிரி பசில்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் சேல் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு சேல் பண்ணுற ஐடியா இல்லை, ஏன்னா மித்ராவுமே இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்ராவும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து இந்த ஏஜெல்லாம் தாண்டி வந்த பிறகு வேணால் நான் வந்து சேல் பண்ணுறேன். அவனோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் நான் என்னோட பிஸ்னஸ் ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோவுமே நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி லஞ்ச் காம்போ ஷேர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ இன் another video. Bye bye.